பிரைஸ் தி லார்ட். பிரியமானவர்களே, ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. நம்மை இப்படி ஒவ்வொரு நாளும் சந்திக்க வைக்கிறார். அவருக்கு நன்றி சொல்ல வைக்கிறார். அவரை இரவில் நினைவு கூர்ந்தவருக்கு ஸ்தோத்திரம் பண்ண கர்த்தர் உதவி செய்கிறார். ஒரு வசனத்தையும் ஒரு சில பாடல்களையும் பாடி தியானிக்க உதவி செய்கிறார். அநேகருக்கு இது ஆசீர்வாதமாக இருந்து வருகிறதற்காக நான் கர்த்தரை துதிக்கிறேன். இந்த நாளிலும் ஏசாயா 26:12 கர்த்தாவே எங்களுக்கு சமாதானத்தை கட்டளையிடுவீர். இன்னைக்கு சமாதானம் இல்லாமல் சமாதானத்தை தேடி அலைகின்ற மனிதர்கள் ஏராளம் இருக்கிறது. ஏராளமாய் பெருகி கொண்டிருக்கின்றார்கள். எப்படியாகிலும் சமாதானம் கிடைத்து விடாதா என்று சொல்லி. ஆம், சமாதானம் பண்ணுகிறவர்கள் பாக்கியவான்கள். அது மிக முக்கியமானது. சமாதானம் இல்லை என்றால் சரீரத்திற்கு சுகக்கேடுகள் வரும், சமுதாயத்தில் பல பாதிப்புகள் வரும், குடும்பத்தில் குழப்பங்கள் வரும். ஸோ சமாதானம் என்பது மிக அவசியமானது. ஒருவருக்கொருவர் சமாதானம் சொல்லுங்கள் என்று சொல்வார்கள். ஆகவே நம்முடைய பார்வை, பேச்சு எல்லாமே அந்த சாந்தமாய் சமாதானமாய் இருக்க நாம் ஒவ்வொரு நாளும் ஆவியானவரை, ஆண்டவரை சார்ந்திருக்க வேண்டும். அப்பொழுதுதான் நாம் அவர்களை பெற்றுக்கொள்ள முடியும். ஏனென்றால் இந்த உலகத்தில் அதிவேகமாய் ஓடிக்கொண்டிருக்கிற இந்த உலகத்தில் ப்ரெஷர் அதிகமாக இருக்கிறது. ஆனால் தேவ ஆவியானவர் தான் நம்மை சமாதானத்தில் வழி நடத்துகிறவர். அல்லேலூயா. அவருடைய நாமம் சமாதான பிரபு. ஆமென். உங்களுடைய வாழ்விலே வந்து சமாதானம் உண்டாகட்டும். இந்த நல்ல தேவனை உயர்த்தி அவரை மகிமைப்படுத்தி ஆமென் சொல்லுங்க. ஆண்டவரே, நீர் வந்தால் எங்கள் குடும்பத்தில் எல்லா சூழ்நிலை மாறும். நீர் வந்தால் எங்கள் குடும்பத்தில் இருக்கிற குழப்பங்கள் மாறும். எங்கள் பிஸ்னஸில் பிரச்சனைகள் தீரும். கடன் பாரங்கள் மாறி சமாதானம் உண்டாகும். ஆண்டவரிடத்தில் சொல்ல முடியுமா? விசுவாசத்தோட கேளுங்க. ஆண்டவர் உதவி செய்வார். அவரை நம்பி 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 அவரை தினந்தோறும் அவரை நோக்கி பாருங்கள். ஆமென். தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். நன்றி அப்பா, நன்றி ஆவியானவரே, நன்றி ஆண்டவரே. நிறைவான ஆவியானவரே, குறைவுகள் மாறுமே. நிறைவான ஆவியானவரே, நீர் வரும்போது குறைவுகள் மாறுமே. நீர் வந்தால் சூழ்நிலை மாறுமே. முடியாததும் சாத்தியமாகுமே. நீர் வந்தால் சூழ்நிலை மாறுமே. முடியாததும் சாத்தியமாகுமே. நீர் மாறுமே. நீர் வேண்டுமே. நிறைவே நீர் போதுமே. ஆவியானவரே, நிறைவே நீர் மாறுமே. நிறைவே நீர் வேண்டுமே. நிறைவே நீர் போதுமே. ஆவியானவரே. வனாந்திரங்கள் ஆமென் வயல்வெளியாய் மாறும். வாழ்க்கையில் வறண்டு போன இடங்கள் எல்லாம் இயேசு வரும் பொழுது, அவர் வரும் பொழுது, அவர் வருவதற்கு இடம் கொடுக்கும் பொழுது எல்லாம் மாறிப்போகும். வனாந்திரம் வெளியாகுமே. பாழானதும் நிலமாகுமே. வனாந்திரம் வயல்வெளியாகுமே. பாழானதும் பயிர் நிலமாகுமே. நீர் வந்தால் சூழ்நிலை மாறுமே. முடியாததும் சாத்தியமாகுமே. நீர் வந்தால் ஆண்டவர்களுடைய வாழ்க்கையில் சூழ்நிலை மாறட்டும். ஆண்டவரே, எல்லா வறண்டு போன காரியங்கள் மாறுவதாக. ஓ, முடியாதவைகள் முடிகிறவைகளாய் மாறட்டும். ஆண்டவரே, நீர் மாறுமே. நிறைவே நீர் வேண்டுமே.
மாறுமே இறைவே, நீர் வேண்டுமே இறைவே, நீர் போதுமே ஆவியானவரே. இந்த தேவனை நோக்கி பார்ப்போமா? எங்கள் நிறைவான தகப்பன், நீர் வரும் பொழுது எங்கள் குறைவுகள் மாறி போகும் அப்பா. ஆண்டவரே, எங்கள் சமாதான குறைச்சல் மாறும், எங்கள் பலவீனங்கள் மறைந்து போகும், நாங்கள் பலவான்களாயிருப்போம். கர்த்தாவே, நீர் எங்கள் ஒவ்வொருவருக்கும் உதவி செய்வீராக. தகப்பனே, நீரே எங்களுக்கு பரிபூர்ணமாய் கிருபை பாராட்டுகிறவர், இறங்குகிறவர். இந்த வேளையிலும் உமக்கு நாங்கள் நன்றி செலுத்தி உம்மை துதித்து உம்மை ஸ்தோத்தரிக்க வந்திருக்கிறோம். எங்கள் வாழ்விலும் இருக்கின்ற குறைகள் மாறி போகட்டும். சமாதானம் இல்லாத இடங்களிலே சமாதானம் உண்டாகட்டும். உடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் எங்கே உடைய பிள்ளைகள் சோர்ந்து போய் நிம்மதியற்று இருக்கிறார்களோ அங்கே தெய்வீக உடைய சமாதானமும் நிம்மதியும் அமைதியும் ஆண்டவரே உண்டாகட்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறேன். நீர் வரும் பொழுது எல்லாம் மாறுமே அப்பா. உடைய பிள்ளைகளுடைய வாழ்வும் அப்படி ஆண்டவரே வறட்சியாயிருந்தவைகள் வளமாய் மாறட்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறேன். நீர் அப்படி செய்கிறதற்காக நன்றி. நன்றி. பசுமையான புல்வெளியில் அவர்களை நடத்தி செல்கிறதற்காக நன்றி. எல்லா துதியும் கனமும் மகிமையும் உண்டாகட்டும். இயேசுவின் நாமத்திலே ஜெபிக்கிறோம். ஜெபங்கேள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். Thank you. God bless you. God bless you.